black money. கருப்பு பணம்னா என்ன? Write the causes of black money. கருப்பு பணம் உருவாவதுக்கு அது அந்த நிலைமை வர்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின், புரிஞ்சு படிங்க. உங்க புக்ல பேஜ் நம்பர் 174ல பிளாக் மணின்ற டாபிக்ல தான் இந்த ஆன்சர் இருக்கு. பிளாக் மணின்ற டாபிக்கை நம்ம ஏற்கனவே 2 மார்க்லயும் பார்த்துட்டோம். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்க, அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு எப்படி பார்க்கணும்னு தெரியலன்னா என்கிட்ட லிங்க் கேளுங்க, நானும் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். இப்ப பிளாக் மணினா ஃபர்ஸ்ட் சிம்பிளா என்னன்னு சொல்லிடுறேன். உங்களுக்கு டீடைலா அதை புரிஞ்சுக்கணும்னா 2 மார்க் எடுத்து பாருங்க. பிளாக் மணினா கருப்பு பணம், அது கருப்பா இருக்கணும்னு அவசியம் இல்ல, கருப்பா இருக்காது. பிளாக் மணினா அது காசு. அந்த காசு எப்படி கிடைக்கும்னா கவர்மெண்ட்டை ஏமாத்தி அந்த காசை சேர்த்தாங்கன்னா அதுக்கு பேரு பிளாக் மணி. இப்ப ஏதோ ஒரு கெட்ட தொழில் பண்ணி அதன் மூலயமா அந்த காசு எடுத்தாங்க, அந்த காசுக்கு வரியும் கட்டல அப்படின்னா அதுக்கு பேர் பிளாக் மணி. அந்த காசை கணக்கு காமிக்கல, அன்அக்கவுண்டட் மணி அப்படின்னா அதுக்கு பேரு பிளாக் மணி. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டாக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், இப்ப வரி வசூல் பண்ணுவாங்கல்ல அதிகாரிகள், ஆபீசர்ஸ், அந்த ஆபீசர்ஸ் கிட்ட அந்த காசை மறைச்சிட்டு வரி செலுத்தாம இருக்கிறதுக்கு பேரு, அந்த காசுக்கு தான் பிளாக் மணின்னு சொல்லுவாங்க. சாதா காசு தான் அதை பிளாக் மணின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஏமாத்தி சேர்த்து வைக்கிறதுக்கு பேரு பிளாக் மணி. அந்த பிளாக் மணி சேரறதுக்கான இல்ல அந்த பிளாக் மணி உருவாவதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்றதான் பார்க்க போறோம். Several sources of black money are identified as causes. பிளாக் மணி உருவாவதுக்கு ஒரு காரணம் மட்டும் இல்ல, பல காரணங்கள் இருக்கு. பல மூலதனங்கள், அதாவது சோர்சஸ்னா ஆதாரம், அதுக்கு எதெல்லாம் அடிப்படையா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் ஷார்டேஜ் ஆஃப் குட்ஸ், பொருட்களுடைய தட்டுப்பாடு. இப்ப ஏதோ ஒரு பொருள் மார்க்கெட்ல, இப்ப மார்க்கெட்ல வெங்காயம், ரீசெண்டா நடந்த பிரச்சனையை எடுத்துப்போம். வெங்காயம் அதிகமா கிடைக்கல. வெங்காயம் அதிகமா கிடைக்கலன்னா அதோடைய பொருளும் விலையும் அதிகமாயிடும். கவர்மெண்ட் ஒரு விலை நிர்ணயிக்கிறாங்கன்னா அந்த விலையை விட வியாபாரிங்க அதிகமா விற்பாங்க. அதுக்கு பேரும் பிளாக் மணி தான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஷார்டேஜ் ஆஃப் குட்ஸ், பொருட்களுடைய தட்டுப்பாடு. அந்த டைம்ல வெதர் நேச்சுரல் ஆர் ஆர்டிபிஷியல், நேச்சுரல்னா இயற்கையாவே நடக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் மழை அதிகமா பெஞ்சு அந்த வெங்காயம் எல்லாம் வீணாயிட்டு நம்மளுக்கு வெங்காயம் கன்சியூமருக்கு அதிகமா கிடைக்கல, மக்களுக்கு அதிகமா கிடைக்கலன்னா அது நேச்சுரல். ஆர்டிபிஷியல்னா அந்த வியாபாரிங்க அந்த வெங்காயத்தை ஒழுங்கா விளைஞ்ச வெங்காயத்தை எடுத்து பதுக்கி வச்சுக்கிட்டாங்கன்னா அதனால தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் ஆர்டிபிஷியல். இஸ் த ரூட் காஸ் ஆஃப் பிளாக் மணி, அதுதான் அடிப்படை காரணம், ரொம்ப முக்கியமான காரணம். ரூட் காஸ்னா ரொம்ப முக்கியமான காரணம், அடிப்படை காரணம் பிளாக் மணிக்கு. இதுக்கு கண்ட்ரோல்ஸ் ஆர் ஆஃபன் இன்ட்ரோடியூஸ் டு செக் பிளாக் மணி. இந்த மாதிரி கருப்பு பணத்தை சேர்க்கிறவங்கள கண்ட்ரோல் பண்றதுக்கு, அதை செக் பண்றதுக்கு கண்ட்ரோல்ஸ்னா நடவடிக்கைகள் கவர்மெண்ட் எடுப்பாங்க. ஆஃபன் அடிக்கடி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க, அறிமுகப்படுத்துவாங்க, ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுப்பாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த சென்டென்ஸுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுப்பாங்கன்னா வெங்காயம் குடோன்ல இவ்வளவு அளவு தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும், அதுக்கு மேல ஸ்டோர் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான் இங்க மீன் பண்றாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் லைசன்சிங் ப்ரொசீடிங், லைசன்ஸ்க்கான நடவடிக்கைன்னு அர்த்தம். ப்ரொசீடிங்னா நடவடிக்கை, லைசன்ஸ் அந்த நடவடிக்கையெல்லாம் செகண்ட் பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளா ஏதோ ஒரு ரூல்ஸ கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா போடுறாங்கன்னா, அந்த ரூல்ஸ் நிறைய போடுறாங்க, நிறைய போடுறாங்க, ஸ்ட்ரிக்டா போடுறாங்கன்னா அதுல இருந்து தப்பிக்க தான் மக்கள் பார்ப்பாங்க. அதாவது ஏமாத்தணும்னு நினைக்கிறவங்க அதை இன்னும் நிறைய ஏமாத்தணும் தான் நினைப்பாங்க. அதுதான் இந்த பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஃபர்ம்லி பிலீவ்ட், அழுத்தமாக நம்பப்படுது, ரொம்ப அதை நம்புறாங்க. என்னன்னா that the system of controls permits codes and licenses. இத சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா கவர்மெண்ட் லைசன்ஸ் எடுத்துதான் ஒரு வேலையை செய்யணும், ஒரு தொழில் நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த லைசன்ஸ் எடுக்காமயே கவர்மெண்ட்டை ஏமாத்தி நடத்தணும்னு தான் ஏமாத்துறவங்க ட்ரை பண்ணுவாங்க. இது மாதிரிதான் பண்ணுவாங்கன்றது நம்பப்படுது. ரொம்ப சிம்பிளா கவர்மெண்ட்டை ஏமாத்தி தான் அவங்க அந்த தொழில் பண்ணுவாங்க. லைசன்ஸ் எல்லாம் வாங்க மாட்டாங்க. லைசன்ஸ் வாங்கணும்னா அதுக்கு காசு கட்டணும், கவர்மெண்ட் சொல்ற ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும். அதெல்லாம் ஃபாலோ பண்ணா அவங்களுக்கு காசு செலவு எல்லாம் அதிகமாகும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட்டை ஏமாத்துவாங்க. அது மாதிரி கவர்மெண்ட் அதிகமா ரூல்ஸ் போட்டுச்சுன்னா கவர்மெண்ட்டை ஏமாத்துவாங்கன்றது தான் நம்பப்படுது. ஃபர்ம்லி பிலீவ்னா அதை நிச்சயமா நம்பப்படுது. லைசன்ஸ்ன்றது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். அது மாதிரி கண்ட்ரோல்ஸ்னா கவர்மெண்ட்டுடைய நடவடிக்கைகள், கவர்மெண்ட்டுடைய பெர்மிட்ஸ்னா கவர்மெண்ட் கிட்ட அனுமதி வாங்கி தான் நடத்தணும். அதுக்கு பேர் தான் பெர்மிட். கோட்ஸ் இல்ல கோட்டாஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா கவர்மெண்ட் ஒரு அளவு நிர்ணயிக்குதுன்னா
அந்த அளவுக்கு தான் அந்த பொருளை உற்பத்தி பண்ணணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேக்டரியில வந்து 1000 காரு தான் உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா 1000 தான் உற்பத்தி பண்ணணும், அதுக்கு மேல உற்பத்தி பண்ணக்கூடாது. அது மாதிரி கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டு சில கம்பெனி வந்து 1500 2000 காரு அது மாதிரி உற்பத்தி பண்ணாங்கன்னா அது எதுக்காக பண்றாங்க? கவர்மெண்ட் ஏமாத்தி தானே பண்றாங்க. அதுக்கு பேரு தான் லைசன்சிங் ப்ரொசீடிங்க ஏமாத்தி பிளாக் மணி சம்பாதிக்கிறதுன்னு அர்த்தம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆர் அசோசியேட்டட் வித் மேல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கமாடிட்டிஸ் இன் ஷார்ட் சப்ளை. இப்ப இதெல்லாம் எதுக்கு பண்றாங்கன்னா லைசன்ஸ் கவர்மெண்ட் சொல்ற லைசன்ஸை எடுக்காம அந்த தொழில் பண்ணிட்டு அதுல அது எதுக்கு சம்பந்தமா இருக்கும்னா அசோசியேட்டட் வித் எது சம்பந்தமா இருக்கும்னா மேல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கமாடிட்டிஸ். கமாடிட்டிஸ்னா பொருட்களை, மேல் டிஸ்ட்ரிபியூஷன்னா மக்களுக்கு ஒழுங்கா போய் அடைய செய்யாம இருக்கிறது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணாம இருக்கிறது. மேல்னா ஏமாத்துறதுன்னு அர்த்தம், டிஸ்ட்ரிபியூஷன்னா விநியோகிக்கிறதுன்னு சொல்லலாம் தமிழ்ல. மேல் டிஸ்ட்ரிபியூஷனா ஏமாத்துறது, விநியோகிக்கிறது ஒழுங்கா பண்ணல. இன் ஷார்ட் சப்ளை, இப்ப ஏதோ ஒரு பொருள் குறைவான அளவுல தான் சப்ளை வந்திருக்கு. இப்ப வெங்காயமே எடுத்துப்போம், அதே எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஈஸியா புரியும். வெங்காயமே கம்மியான அளவுல தான் சப்ளை இந்த டைம்ல இருக்குன்னா, சப்ளைனா அந்த டைம்ல கையிருப்பு நம்ம கையில எவ்வளவு இருக்கு, அந்த குடோன்ல எல்லாம் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா ஷார்ட்டா தான் இருக்கு, ரொம்ப குறைவா தான் இருக்கு. அத மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறவங்க வந்து ஒழுங்கா சேர்க்க மாட்டாங்க. லைசன்ஸ் வாங்காதவங்க எல்லாம் அதை ஏமாத்தி பதுக்கி வச்சுப்பாங்க, அதுக்கு பர்மிட்லாம் வாங்க மாட்டாங்க, ஏமாத்துவாங்கன்றதான் மீன் பண்றாங்க. லைசன்ஸ் ரூல்ஸ் அதிகமா கவர்மெண்ட் போட்டாங்கன்னா அத நிறைய ஏமாத்த தான் பார்ப்பாங்க. அதுதான் இந்த பாயிண்ட் சொல்லுது. விச் ரிசல்ட்ஸ், அதனால என்ன நடக்கும்? விச் ரிசல்ட்ஸ் இந்த ஜெனரேஷன் ஆஃப் பிளாக் மணி, கருப்பு பணம் அதன் மூலமா உருவாகும், ஜெனரேட் ஆகும். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட், கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் செக்டர். இண்டஸ்ட்ரியல் செக்டர் ஹஸ் பீன் த மேஜர் கான்ட்ரிபியூட்டர் டு பிளாக் மணி. கருப்பு பணத்துக்கு முக்கியமான காரணம் வந்து, முக்கியமா அதுக்கு வந்து பங்களிப்பு கொடுக்கறது வந்து இண்டஸ்ட்ரியல் செக்டர், தொழில்துறை தான். ஏன்னா தொழிற்சாலைகள் இல்ல தொழில் பண்றவங்க தான் வந்து கவர்மெண்ட்டை ஏமாத்தி நிறைய பணம் ப்ராஃபிட் பார்ப்பாங்க. அதை எப்படி பார்ப்பாங்கன்னா, இப்ப நான் இங்க சொல்றேன் பாருங்க, இதுலயே தெளிவா கொடுத்துருக்காங்க. பை கமாடிட்டிஸ் அட் லோ பிரைஸ். இப்ப ஏதோ ஒரு கம்பெனில கார் செய்யறாங்கன்னா அந்த காருக்கு டயர்லாம் வேற கம்பெனில இருந்து வாங்குவாங்க, ஸ்க்ரூ கண்ணாடி அதெல்லாம் வேற கம்பெனில இருந்து வாங்குவாங்க. அது மாதிரி வாங்கும் போது அந்த கம்பெனி கிட்ட பொருளை வந்து கம்மியான விலைக்கு தான் வாங்குவாங்க. கமாடிட்டிஸ்னா பொருட்களை, லோ பிரைஸ்னா குறைவான விலையில தான் வாங்குவாங்க, பை பண்ணுவாங்க. ஆனா பில்லு போடும்போது ரொம்ப அதிகமான விலைக்கு, இப்ப 100 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு 1000 ரூபாய்க்கு பில்லு போட்டு கவர்மெண்ட் கிட்ட கணக்கு காமிச்சிட்டு அந்த காரோட விலையை அதிகமாக்குவாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பில்ட் அட் ஹை அமௌண்ட்ஸ்னா ஹை அமௌண்ட்டுக்கு பில்லு போட்டுப்பாங்க. ஒரு கம்பெனில இருந்து இப்ப அந்த கார் செய்யறதுக்காக ஒரு இன்னொரு கம்பெனில இருந்து கிளாஸ் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோம், கண்ணாடி, கார் கண்ணாடி எல்லாம் இருக்குல்ல, அதை வந்து இன்னொரு கம்பெனி கிட்ட இருந்து வாங்குறாங்கன்னு வச்சுக்கோம். அந்த கண்ணாடியோட விலை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபான்னு வச்சுப்போம். 100 ரூபாய்க்கு தான் அவங்க கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க. அந்த ரெண்டாவது கம்பெனி கிட்ட இருந்து 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு பில்லு போடும் போது 1000 ரூபான்னு அவங்களே போட்டுப்பாங்க. அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன ஆகும்? மீதி 900 ருபீஸ அவங்களுக்கு லாபமா கவர்மெண்ட் கிட்ட கணக்கு காமிக்கும் போது அதுக்கெல்லாம் வரிலாம் குறைச்சு கட்டுவாங்க. அண்ட் பாக்கெட்ஸ் த டிஃபரன்ஸ் பர்சனலி. பாக்கெட்ஸ்னா இதை சேர்த்து படிக்கணும். பாக்கெட்ஸ் த டிஃபரன்ஸ். டிஃபரன்ஸ்னா அந்த இடைப்பட்ட அளவு இருக்குல்ல. இப்ப 900 ருபீஸ் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, அது வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான், அதை புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான். 900 ருபீஸ் பார்த்தோம்ல, அந்த அமௌண்ட்டை கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காமிக்காம அதை வந்து நாங்க செலவு பண்ண மாதிரி காமிச்சு, அந்த கம்பெனி வந்து செலவு பண்ண மாதிரி காமிச்சு அவங்க பர்சனலா எடுத்துப்பாங்க அந்த காசை. இப்ப அதை வந்து இங்க சொல்றாங்க பாருங்க, அது யாரு பண்ணுவான்னா கண்ட்ரோலர் ஆஃப் பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ். பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ்னா பொதுத்துறை நிறுவனங்கள்னு சொல்லுவாங்க. கம்பெனி சிம்பிளா நீங்க கம்பெனின்னு எடுத்துங்க. கண்ட்ரோலர்னா கம்பெனியை நிர்வகிக்கிறவங்க, கண்ட்ரோல் பண்றவங்க. அவங்க வந்து பொருளை வந்து கம்மியான விலைக்கு வாங்கிட்டு அதுக்கு பில்லு அதிகமா போட்டு அதுல கிடைக்கிற காசை அவங்க எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் ஸ்மக்லிங். ஸ்மக்லிங்னா கடத்தல், நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதுவும் ஒன் ஆஃப் த மேஜர் சோர்ஸ், ஒரு முக்கியமான காரணம். இப்ப பாருங்க, when India had rigid system of exchange controls. rigid systemனா ரொம்ப டைட்டான ஸ்ட்ரிக்டான சிஸ்டம்னு அர்த்தம். அந்த சிஸ்டம் படி, அந்த முறைப்படி இந்தியாவில் கோல்டு, சில்வரு, ஜவுளித்துறை, டெக்ஸ்டைல்ஸ், எலக்ட்ரானிக் குட்ஸ், இப்ப லேப்டாப்பு, மொபைல் போனு, அதுக்கெல்லாம் வந்து வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணோம்னா, இப்ப சைனா, அமெரிக்கா, இங்கிலாந்து, அது மாதிரி நாடுல இருந்து அந்த பொருள்லாம் நம்ம வாங்கணும்னா அதுக்கு வரி கட்டணும். அந்த மாதிரி வரி கட்டணும்னா அந்த பொருளுடைய விலை அதிகமாகும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, பிளைட்ல எல்லாம் தங்கம் கடத்தின்னு வராங்க அப்படின்னு நியூஸ்ல எல்லாம் நிறைய பார்த்திருப்பீங்க.
அது மாதிரி கடத்தின்னு வர தங்கத்துக்குலாம் வரி கட்ட மாட்டாங்க, ஏமாத்தி கொண்டு வந்துருவாங்க. அதனால ஸ்மக்லிங், கடத்தல்ன்றது ஒரு முக்கிய காரணம், பிளாக் மணிக்கு முக்கிய காரணம். புரிஞ்சு படிங்க. கடத்தல் அதிகமா பண்றாங்கன்னா அதன் மூலயமா பொருளை கவர்மெண்ட்டுக்கு தெரியாம மறைச்சு எடுத்துக்கிட்டு வராங்கன்னு அர்த்தம். அதனால கவர்மெண்ட்டுக்கு வரி செலுத்த மாட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப அது பிளாக் மணின்னு தான் அர்த்தம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த பொருளுக்கெல்லாம் கோல்டு, சில்வர், டெக்ஸ்டைல்ஸ், எலக்ட்ரானிக் குட்ஸ், இந்த பொருளுக்கெல்லாம் லீவிடு ஹெவி எக்ஸைஸ் டியூட்டி, அதிகமான வரி வந்து விதிக்கப்படும். லீவிட்னா விதிக்கப்படும். பிரிங்கிங் தீஸ் குட்ஸ் பை எவேடிங் த அத்தாரிட்டிஸ் இஸ் ஸ்மக்லிங். இந்த பொருட்கள்லாம் அத்தாரிட்டிஸ்னா ஆபீசர்ஸ். இப்ப ஏர்போர்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஆபீசர்ஸ்லாம் அந்த பொருள் எல்லாம் செக் பண்ணுவாங்க. அந்த ஆபீசர்ஸ் எல்லாம் எவேட் பண்ணினா ஏமாத்தி பொருளை நம்ம நாட்டுக்குள்ளார கொண்டு வந்து அதை வித்தோம்னா அதுக்கு பேர் ஸ்மக்லிங். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் 5th டாக்ஸ் ஸ்ட்ரக்சர். when the tax rate is high, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வரி வெளிநாட்டுல இருந்து கொண்டு வர பொருளுக்கு வரி அதிகமா விதிச்சா அந்த பொருளை ஏமாத்தி கொண்டு வருவாங்க. அதே மாதிரி உள்நாட்டுல இப்ப நான் வாங்குற சம்பளத்துக்கு எனக்கு வரி கவர்மெண்ட் சொல்ற வரியை நான் கட்டுவேன். இப்ப அதே கவர்மெண்ட் வந்து என்கிட்ட ரொம்ப அதிகமா வரி வாங்கணும், ரொம்ப அதிகமான வரியை விதிச்சாங்கன்னா நான் கட்டாம இருக்கணும்னு தான் பாப்பேன். அததான் இங்க சொல்றாங்க. அது சாதாரணமான மனிதனோட சைக்காலஜி. அததான் இங்க சொல்றாங்க. டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் when the tax rate is high, வரியோடைய அளவு அதிகமா இருந்தால் more black money is generated. நிறைய பணத்தை கவர்மெண்ட்டுக்கு தெரியாம ஏமாத்தி பதுக்கணும்னு தான் நினைப்பாங்க. சம்பளத்தை கணக்குலே காமிக்க மாட்டாங்க. அதுதான் இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. மொத்தம் 5 பாயிண்ட், ரொம்ப ஈஸியான பாயிண்ட்ஸ். பொருளோட தட்டுப்பாடு, நெக்ஸ்ட் லைசன்ஸ், அதுக்கடுத்து இண்டஸ்ட்ரியல் செக்டர்ல பில்லு அதிகமா போட்டு காசை ஏமாத்துறது, ஸ்மக்லிங் கடத்தல் மூலயமா காசு ஏமாத்துறது, டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் டாக்ஸ் வந்து அதிகமா இருந்ததுன்னா காசை வந்து கவர்மெண்ட் கட்டாம ஏமாத்துறது. இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி தான், புரிஞ்சு படிங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல போடுங்க. இந்த கொஸ்டினை சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஏதாவது ஒரு ரூல்ஸ் கவர்மெண்ட் போடுறாங்கன்னா அந்த ரூல்ஸை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஆக்கினாங்கன்னா, ரொம்ப டைட்டா ரொம்ப ஸ்ட்ரிக்டா அந்த ரூல்ஸை போட ஆரம்பிச்சாங்கன்னா மக்கள் வந்து அதை ஏமாத்த தான் ஆரம்பிப்பாங்க. அதை தான் ஞாபகம், அந்த பாயிண்ட் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சீங்கன்னா, நான் இப்ப சொன்னதை மட்டும் ஞாபகம் வச்சீங்கன்னாலே 2nd பாயிண்ட்டும் 4th பாயிண்ட்டும் 5th பாயிண்ட்டும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்.